வணக்கம். கவுன்சிலிங், அட்மிஷன் கவுன்சிலிங்ன்ற வார்த்தைலாம் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமா காலேஜ் அட்மிஷனுக்கு வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டா இருந்தாக்க, நீங்க கேட்கலனாலும் இனி கேட்க வேண்டிய சூழல் வரும். இந்த காலேஜ் அட்மிஷனுக்கான மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங்ன்னு சொல்றது. இது வந்து எப்படி நடக்குது? எந்தெந்த மாரியான கவுன்சிலிங்கா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் புதுச்சேரியில இருக்கக்கூடிய சென்டாக் கவுன்சிலிங், தமிழ்நாடுடைய என்ஜினியரிங் அட்மிஷனுக்கான டிஎன்இஏ கவுன்சிலிங், அப்புறம் ஜென்ரலா நேஷனல் லெவல்ல ஜேஇஇ முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ்க்கு நடக்கக்கூடிய ஜோசா கவுன்சிலிங். இது எல்லாமே காலேஜ் அட்மிஷனுக்கான ஒரு முறை. இத வந்து தமிழ்ல கலந்தாய்வுன்னு சொல்லுவாங்க. இந்த கலந்தாய்வுல ஆக்சுவலா என்ன நடக்குதுன்றத வந்து நம்ம சிம்பிளா பார்த்துருவோம். நெறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டிருக்கிறாங்க. இந்த கவுன்சிலிங் டைம்ல என்ன சார் இன்டர்வியூ ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்களா? நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கவுன்சிலிங் மெத்தட் வந்து ரொம்ப ரீசென்ட் டைம்ல தான் வந்து நமக்கு இந்த காலேஜ் அட்மிஷனுக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னலா பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இண்டிவிஜுவலா ஒரு காலேஜ் அப்ரோச் பண்ணி அங்க அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி குடுத்து, அதுல எந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்குதோ அங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து சரியா ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் இந்த அட்மிஷன்லான்னு சொல்றதுக்காக, இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டின்னு உருவாக்கி, ஏதாவது ஒரு இடத்துல தான் ஃபுல் ஸ்டேட்டுக்குமே வந்து அட்மிஷன் நடக்கணும். ஒரு பாடி மூலியமா அது நடக்கணும்னு சொல்லிட்டு, அப்படிதான் இந்த கவுன்சிலிங் மெத்தட கொண்டு வந்தாங்க. அது வந்து சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் சொல்லியிருந்தாங்க முன்னாடி. இப்போ அட்மிஷன் கவுன்சிலிங் மெத்தட்ல இருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமா சொல்லலாம். ஒண்ணு வந்து ஆஃப்லைன் ஆர் பிசிக்கல் கவுன்சிலிங். இன்னொன்னு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங். முன்னாடிலாம் வந்து நமக்கு பிசிக்கல் கவுன்சிலிங் தான் சில வருஷம் நடந்துச்சு. அதில எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரியில வந்து ஒரு சென்டர் இருக்கும். அந்த சென்டருக்கு எல்லாருமே வந்து பேரண்ட், ஸ்டூடண்ட் வரணும். அங்க வந்து ஒரு கோர்ஸ சூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அட்மிஷன் போகணும். நம்ம இங்க சின்ன ஊர்ல தான் பிரச்சனை கிடையாது. இப்ப தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, அதோடைய கவுன்சிலிங் சென்டர் வந்து சென்னையில கேபிட்டல்ல இருக்கும். இப்ப எந்த டிஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், திருப்பூர், தேனி எங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க சென்னைக்கு வந்து பேரண்ட்டோட வந்து ஸ்டே பண்ணி, அங்க அலாட்டட் டைம்ல போயிட்டு, அவங்களுக்கு சிஸ்டத்தில வந்து டிஸ்ப்ளே ஆகும். இந்த கோர்சஸ்லாம் வந்து அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த கோர்சஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணி, அதோட அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போயிட்டு, காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ஆர் ஆஃப்லைன் கவுன்சிலிங்ன்னு சொல்றது. கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து ஆன்லைன்ல சேஞ்ச் ஆயிடுச்சுன்றது நமக்கு தெரியும். அதுபோல ஒரு முக்கியமான சேஞ்சான விஷயம் வந்து இந்த அட்மிஷன் கவுன்சிலிங் த்ரூ ஆன்லைன். இது வந்து நெறைய பெனிஃபிட் வந்து பேரண்ட்ஸ்க்கும், ஸ்டூடண்ட்டுக்கும் குடுத்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கவுன்சிலிங்ல நீங்க எங்கேயுமே போக தேவையில்ல. இந்த மாரி கவுன்சிலிங் சென்டருக்கோ, அட்மிஷன் சென்டருக்கோ நீங்க போக தேவையில்ல. ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்டீஸ் இல்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்ளை பண்றதுல இஷ்யூ இருந்தா மட்டும் நீங்க அந்த சென்டர்ஸ அப்ரோச் பண்ணா போதும், ஹெல்ப் சென்டர்ஸ்க்கு. மத்தபடி நீங்க வீட்ல இருந்தே உங்களுடைய அட்மிஷனையும் எடுத்துக்கலாம். இல்லாட்டினா ஒரு காமன் சர்வீஸ் சென்டரையோ, இல்ல ஒரு நெட் கஃபேலயோ போயிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய காலேஜ் அட்மிஷன பண்ணிக்க முடியும். இந்த கவுன்சிலிங் வந்து டோட்டலா பல ரவுண்ட்ஸா நடக்கும். அங்க மார்க் பேஸ் பண்ணி, அந்த கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்ட் சொல்லிட்டு குடுப்பாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்ல வந்து நம்ம கண்டிப்பா கலந்துக்கணுமா? அப்படி கலந்துக்கலாம் சீட்டு கிடைக்காதா? அந்த மாரி சில பேருக்கு டவுட்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கவுன்சிலிங் வந்து எந்த சீட்டுக்கு நடக்குதுன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் காலேஜஸ்க்கு, கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷனோட எல்லா சீட்டுமே பார்த்தீங்கன்னா, த்ரூ இந்த கவுன்சிலிங் மூலியமா தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த கவர்ன்மென்ட் காலேஜ்க்கு நீங்க போகணும்னா, கண்டிப்பா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பிரைவேட் காலேஜ் வந்து மேக்ஸிமம் சீட்ஸ் வந்து கவர்ன்மென்ட் கிட்ட ஒப்படைச்சுருவாங்க. அதோடைய 40 45% வந்து சீட்ஸ் வந்து அவங்க மேனேஜ்மென்ட் கோட்டாவுல அவங்க ஃபில் அப் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த மேனேஜ்மென்ட் கோட்டால சில பேர் டைரக்ட்டா காலேஜ்ல போய் சேர முடியும். அவங்களுக்கும் இந்த கவுன்சிலிங் சேர்ந்து ஜாயின் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, மேஜர் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபீஸ் சொல்லலாம். ஃபீஸ் வந்து நீங்க கவர்ன்மென்ட் கோட்டால போகும்போது ரொம்ப கம்மியா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. அது மேனேஜ்மென்ட் கோட்டானா, அதே படிப்புக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி நர்சிங்னா, ஒரு கவர்ன்மென்ட் கோட்டால உங்களுக்கு ஒரு 80, 90,000 வருதுன்னாக்க பெர் இயர். அது பிரைவேட் காலேஜோடய அவங்களுடைய மேனேஜ்மென்ட் மூலியமா போனீங்கன்னா, அதே கோர்ஸ், அதே சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க 1 1/2 லேக்ஸ் பே பண்ற மாரி இருக்கும். அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ, அதனால எல்லாருமே வந்து ப்ராப்பர் டைம்ல உங்களுக்கு தேவையான கோர்ஸ வந்து கவுன்சிலிங் மூலியமா கலந்துக்கிட்டு எடுத்துக்கணும், அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இதில ஏதாச்சும் உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தமா டவுட் இருந்ததுனாக்கா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். அதில வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஐ வில் பி ஹேப்பி டூ ஹெல்ப் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.